ஹானஸ்டா நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். 1,00,00,000 ரூபா செலவு பண்ணி உங்க பையனையோ, பொண்ணையோ நீங்க எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறது, படிச்சு முடிச்சோனே வெறும் ரூ. 40,000 ரூ. 50,000 சம்பளம் வாங்குறதுக்காக தானா? ஏன்னா இந்த டெசிஷன் இட் இஸ் அ எமோஷனல் டெசிஷனா இல்ல கால்குலேட்டட் ஆர்ஓஐ இதுல இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இப்போ வந்து கொஸ்டின் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோல 4 விஷயத்தை பார்க்க போறோம். நீட் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் ஆயிடுச்சு இந்தியாவில் அண்ட் அதோட காம்படிஷன் என்ன. நம்பர் 2, 1,00,00,000 ரூபா செலவு பண்ணி எம்பிபிஎஸ் படித்தா ஆர்ஓஐ இருக்கா இல்லையா. நம்பர் 3, வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கிறது ஒரு ஸ்கேமா. நம்பர் 4, ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க தான் எம்பிபிஎஸ் இந்தியாவில் படிக்கிறது நல்லதா. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அதாவது முதல்ல டாக்டர் ஆகிற ஃபேமிலி எம்பிபிஎஸ் படித்தா கஷ்டமா. இந்த 4 விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீட் எவ்வளோ பேர் வந்து இந்தியாவில் நீட் ஒரு வருஷம் எழுதுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ரஃப்லி கடந்த ஒரு 2-3 வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 23 to 25 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் வரும், சார் நான் அந்த 11th 12th மார்க்கெல்லாம் எம்பிபிஎஸ்க்கு எடுக்க மாட்டேங்கிறாங்களே, அப்போ 11th 12th வேஸ்டா, ஏன் நீட்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இதை பார்ப்போம். நீட் நீங்கள் கோச்சிங் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 25 லட்சம் பேரில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயே நம்பர் ஆஃப் பீப்புள் கோச்சிங்க்கு போகிறாங்க. ஏன்னா இந்த எழுதுறது 25 லட்சம் பேர், ஆனால் கோச்சிங் போகிறது இதுக்கு அதிகமாகவே இருக்குது. நம்ம 20 லட்சம் பேர் கோச்சிங் போகிறாங்கன்னு எடுத்துக்கலாமே. நீங்கள் ஸ்கூலில் இன்னைக்கு கோச்சிங் போகிறீங்கன்னா எனிவேர் பிட்வீன் 1.5 to 2 lakhs. அதே ஒரு வெளியில் போகிறீங்க அப்படின்னா மினிமம் 2-3 லட்சம் ரூபாலேருந்து 5 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கோச்சிங்க்கு மட்டும் ஃபீஸ் பே பண்ணணும். அது மட்டும் இல்லைங்க, அதை தவிர உங்களோட ஃபுட்டு அக்காமடேஷன், நீங்கள் வந்து நாமக்கலோ திருச்செங்கோடோ இல்லை ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கு ஒரு 10லேருந்து 20 ஸ்கூலாகவே நடத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வெறும் 11th and 12th மட்டும்தான் இருக்கும், கோச்சிங் சென்டர் மட்டும்தான் இருக்கும். இது மாதிரி நிறையா நான் பேரை சொல்ல விரும்பலை, உங்களுக்கே அது என்னங்கிறது தெரியும். ஆக்சுவலாக நம்ம ஊர்லேருந்து ஆந்திராவில் போய் அந்த மாதிரி கோச்சிங் சென்டரில் போடுறவங்களும் மக்கள் இருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் கோச்சிங் போகிறான் அப்படின்னா ஆவரேஜாக எடுத்துக்கங்களேன், ஒரு பையன் ஒரு 2 லட்சம் ரூபா பே பண்ணுறான் அப்படின்னா 2 வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபா. 25 லட்சம் பேர் 4 லட்சம் ரூபா மினிமம் அப்படின்னு போட்டிங்கன்னா 1 லட்சம் கோடி ரூபா இந்த பிஸ்னஸ் சைஸ். 1 லட்சம் கோடினா எவ்வளோ சைபர்னு கேட்குறீங்களா? 1 போட்டு 12 சைபர் போட்டுக்கங்க, அதுதான் இந்த பிஸ்னஸோட சைஸு. சார் இப்போதான் எனக்கு புரிஞ்சுது ஏன் நீட் மஸ்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னா. அந்த கொஸ்டினுக்கு நான் வரல, அதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணிக்கங்க. பட் இதுதான் நீட்டோட உண்மையான பிஸ்னஸ் சைஸு. 25 லட்சம் பேரில் எவ்வளோ பேருக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 1 லட்சம் பேருக்கு தான் எம்பிபிஎஸ். சார் நீங்கள் இந்தியாவை பற்றி சொல்கிறீங்க, தமிழ்நாடை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் 1.5 to 2 lakhs பீப்புள் ஒரு வருஷத்துக்கு நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. 11,000 சீட் இருக்கு. அதில் 5,500 சீட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜ்லேயும் 5,500 நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜ்லேயும் இருக்குது. ஓவரால் இந்தியான்னு எடுத்திங்கன்னா 1 லட்சம் சீட் இருக்குது. கிட்டத்தட்ட 50லேருந்து 55,000 சீட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜ்லேயும், மீதி ஒரு 55,000 சீட்டு வந்து ப்ரைவேட் காலேஜ்லேயும் இது சீட் இருக்குது. இப்போ கொஸ்டின் வரும், சார் எனக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் தான் கிடைச்சதுன்னா பரவாயில்ல, ப்ரைவேட் காலேஜில் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவீங்க. கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் 3 to 4% தான். அதாவது 25 லட்சம் பேருக்கு வெறும் 50,000 பேருக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ். அதாவது இன்னும் கிளியராக சொல்லணும்னா 100 பேர் எக்ஸாம் எழுதுறான்னா வெறும் 3லேருந்து 4 பேருக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும். சார் நான் ப்ரைவேட் காலேஜ் போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு தெரியுமா? ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் போகிறீங்கன்னா அதுலேயே 2 விதமாக இருக்குது. 50% ஆஃப் பீப்புள் கவர்மெண்ட் மூலியமாக அட்மிஷன் கிடைக்கும். அவங்களோட ஃபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனிவேர் பிட்வீன் 9 lakhsலேருந்து 12 to 13 lakhs வரைக்கும்
6 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா இனி ஒரு ரஃப்லி அபவுட் ஒரு 80 to 90 lakhsன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இது ஃபீஸு, அதுக்கப்புறம் அகாமடேஷனு அதெல்லாம் வரும். சார் கவர்மெண்ட் 4 லட்சம் தான் சொல்கிறாங்க அப்படிம்பாங்க. 4-4.5 லட்சம் கவர்மெண்ட் ஃபீஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 2.5 to 3 lakhs அதர் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு 8-9 லட்சத்துக்கு கூட்டு போயிடுவாங்க. நீங்கள் இன்சிடென்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டே வந்து ஒரு 2.5 lakhs இதெல்லாம் போட்டிங்கன்னா எனிவேர் பிட்வீன் மினிமமே வந்து ஒரு 12லேருந்து 15 லட்சம் ரூபா வரும். 6 வருஷத்துக்கு 70லேருந்து 90 லட்சம் ரூபா. இந்த கேட்டகரி ஒரு கேட்டகரிங்க. இதில் இன்னொரு ஒரு 50% இருக்குது. அதில் என்ஆர்ஐ ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு உண்டு. அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு சில காலேஜில், மெடிக்கல் காலேஜில் நீங்கள் நீட்டில் பாஸ் ஆகிருக்கணும். அதாவது பாஸ்னால் அவங்க ஏதோ ஒரு மார்க் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த மார்க் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் ரூபாலேருந்து 1 கோடி ரூபா டொனேஷன் ப்ளஸ் எனிவேர் பிட்வீன் 15 lakhsலேருந்து 25 lakhs வரைக்கும் ஃபீஸு. அப்படின்னா நீங்கள் வந்து 1.5லேருந்து 2.5 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணணும். சார் 2.5 கோடி ரூபா செலவு பண்ணி 50,000 ரூபா நீங்கள், அதாவது வந்து ஒரு எம்பிபிஎஸ் முடித்தா இன்னைக்கு ஃப்ரெஷ் கிராஜுவேட்டுக்கு சம்பளம் வந்து 50,000 ரூபாங்க. 40,000 ரூபாலேருந்து 50,000 ரூபா தான் சம்பளம். எங்கே ஆர்ஓஐ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நான் சொல்ல வேண்டியதில்லை, பெரிய கொஷின் மார்க்கு தான். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் முடிச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்களால சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி ஒரு பெரிய கொஷின் மார்க்கு. அதுக்கப்புறம் அவங்க நீட் திருப்பி மாஸ்டர்ஸுக்கு நீட் எழுதணும், மாஸ்டர்ஸ் சீட்டு கிடைக்கணும். மாஸ்டர்ஸ் சீட்டு கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. பை சான்ஸ் கிடச்சிருச்சுன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 2 years. அதுக்கப்புறம் அவங்க ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 12 yearsக்கு நீங்கள் படிக்க தயார் அப்படின்னு சொன்னீங்கன்னா எம்பிபிஎஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. வெறும் ஆர்ஓஏ மட்டும் கால்குலேட் பண்ணிங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கலாமா வேண்டாமா, இது ஃபஸ்ட் ஜென்ரேஷனுக்கு சூட்டபுளாக இல்லையா அப்படிங்கிறது பின்னாடி நான் டீட்டெயில்டாக சொல்லுறேன். நெக்ஸ்ட் கொஷின், இதோட நம்ம இதுக்கு அடுத்தது என்ன ஆகும் சார், இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, கவர்மெண்ட் சீட்டு வெறும் 55,000 பேருக்கு தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஃபாரின் போயிடுறேன் சார், 5 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு, அவ்வளோதான் 35 லட்சம் ரூபாய்க்கு வெளிநாட்டில் போய் என்னால் எம்பிபிஎஸ் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க. எந்தெந்த கண்ட்ரிக்கு போவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா, ரஷ்யா, கஜகஸ்தான், பிலிப்பைன்ஸ், இந்த மாதிரி கண்ட்ரிக்கெலாம் நீங்கள் வெறும் 30-35 லட்சம் ரூபாவில் எம்பிபிஎஸ் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர், பேரை சொன்னால் தப்பு, பார்த்தீங்கன்னா நல்ல வெல் நோன் இன்ஃப்ளூயன்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேர் வந்து விட ஒரு சிட்டியோட, நம்ம மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவோம்ல, அந்த சிட்டியோட பேரில் ஆரம்பிக்கும். இன்னொரு நம்ம சென்னையிலேயே ஒன் ஆஃப் த வெல் நோன் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லுவோம். நிறையா அவர் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல்லாம் வந்திருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்சர் கூட அங்கேயே போய் அந்த ஸ்டூடெண்ட்டையே இன்டர்வியூலாம் பண்ணியிருக்காரு. அந்த இன்ஃப்ளூயன்சர் கேட்குறாரு, சார் இங்கே எவ்வளோ செலவாகும் உங்களுக்கு? ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க 25-30 லட்சம் ரூபாயில் நாங்கள் இங்கே முடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. இதே இந்தியாவில் இருந்தால் 1.5 crores ஆகும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கரெக்டுங்க. ஒரு டாக்டருக்கு படிக்க போகிறேன், ஆனால் ஒரு டெட் பாடியை நான் தொட்டு பார்க்கறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது, வெறும் டிஜிட்டலாக கற்றுப்பேன். ஒரு கத்தியை வச்சு அறுக்கும்போது 1 mm அறுக்கணுமா இல்லை கொஞ்சம் அழுத்தி வச்சா அது 2-3 mm அழுத்துரும். அதை கூட தெரியாமல் டிகிரியை முடிச்சிருவான். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஹாஸ்பிட்டலே சில காலேஜில் கிடையாது. ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் லோக்கல் பேஷண்ட்டில் நீங்கள் அவங்க லோக்கல் லாங்குவேஜில் பேசுவாங்க. ரஷ்யா எடுத்துக்கங்க, நீங்கள் கஜகஸ்தான் எடுத்துக்கங்க, இந்த மாதிரி கண்ட்ரிலாம் லோக்கல் லாங்குவேஜில் பேசுவாங்க. உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரியாது. என்ன கைண்ட் ஆஃப் நாலேஜ் நீங்கள் கற்றுப்பீங்க? இதெல்லாம் கூட ஓகே. ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு இந்தியாவில் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், நான் வந்து 1 year இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன்னா ஒரு பேஷண்ட்டோட நாலேஜ் எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவீங்க. இதில் இருக்க ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லட்டுமா? ரொம்ப கசப்பான உண்மை தான், ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டியது. நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி என்ன உண்மைனா, நீங்கள் ஒரு 100 பேர் வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 பேரில் இந்தியா வந்ததுக்கப்புறம் உடனே அவங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. எஃப்எம்ஜி அப்படின்னு ஒரு எக்ஸாம் எழுதணும். 100 பேரில் 50லேருந்து 60 பேர் தான் அந்த எக்ஸாம் எழுதுறாங்க. ஓகே, அவங்க ஒரு 2 years அதுக்கப்புறம் கோச்சிங் போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 50லேருந்து 60 பேர் தான் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க. இந்த 50-60 பேரில்
20% ஆஃப் பீப்புள் தான், மேக்ஸிமம் 18 to 20% ஆஃப் பீப்புள் தான் அந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் பாஸ் பண்ணுறாங்க. சார் மற்றவங்கெல்லாம் நிறைய பேர் வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படித்ததுக்கப்புறம் பிபிஓ கம்பெனிக்கு போயிட்டு மெடிக்கல் கோடிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல் இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் வருது. இப்போ எல்லாருக்கும் ஒரு கொஷின் வரும், சார் அப்படின்னா வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் பண்ணுறது ட்ராப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட எமோஷனை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து, அதாவது பிறந்ததுலேருந்து என்ன சொல்கிறீங்க, தம்பி நீ எப்படியாவது டாக்டர் ஆயிருப்பா, பாப்பா நீ எப்படியாவது டாக்டர் ஆயிரு, இப்படி சொல்லி சொல்லி அந்த குழந்தைய ஸ்பாயில் பண்ணதும் நிறைய பேரண்ட்ஸு தான். ஏன் என்னால் தான் டாக்டர் ஆக முடியல, நம்ம வீட்டிலேயே யாருமே டாக்டர் இல்லை, நீயாவது டாக்டர் ஆயிரு. இப்போ தான் எனக்கு ஒரு கொஷின் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இந்த எம்பிபிஎஸ் வந்து ஹாஸ்பிட்டல், அதாவது அம்மா அப்பா யாராவது டாக்டராக இருந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் சூட் ஆகுமா? டாக்டரோட பையன் டாக்டரா தான் ஆகணும், சமூகம் ஏத்துக்காதா? ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சொல்றது கவர்மெண்ட் காலேஜஸ், அதுவும் நாங்கள் ஓசி, எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதில் ரிசர்வேஷன் இருந்தால் ஓகே, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறீங்க. 55,000 சீட்டு மட்டும்தான் இந்தியாலேயே இருக்குன்னு சொல்கிறீங்க. ப்ரைவேட் காலேஜில் எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது சார், நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோனெல்லாம் அவ்வளோ எடுத்தால் எங்களால் கட்ட முடியுமா, முடியலையா, 1 கோடி ரூபாலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அதனால் அதுவும் சாய்ஸ் எங்களுக்கு இல்லை. வெளிநாட்டில் போய் படித்தா செல்லுமா செல்லாதாங்கிறது பெரிய கொஷினாக இருக்குது. ஏன்னா நிறைய கண்ட்ரியில் அங்கே படித்து அந்த கண்ட்ரியில் ப்ராக்டிஸ் கூட பண்ண முடியாது. நம்ம ஊரில் வந்தால் எஃப்எம்ஜி கிளியர் பண்ணுறதும் ரொம்ப பெரிய, ஐ மீன் லைக் 20% ஆஃப் பீப்புள் தான் கிளியரும் பண்ணுறாங்க. இப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு கிளியர் பாத் இல்லை. அப்படின்னா எனக்கு என்ன சாய்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நான் படிக்க வேண்டான்னு சொல்லலை, நீட் கோச்சிங் போக வேண்டான்னு சொல்லலை. உங்கள் குழந்தை உண்மையாலுமே கவர்மெண்ட் காலேஜில் போக முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக இட் இஸ் அ நோபல் காஸ்ட் தான், இல்லவே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மினிமம் அடுத்த 10 to 12 இயர்ஸ் அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க அதுக்கு ரெடியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக கவர்மெண்ட் காலேஜில் போக முடியும்னா டெஃபினட்டாக டாக்டர் இஸ் அ குட் ப்ரொஃபஷன்னு சொல்லுவேன். அப்படி இல்லை, என்னால் ஒரு 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியும், நாங்கள் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், அதை பார்க்குறதுக்கு எங்கள் பையனோ பொண்ணோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக தட் இஸ் ஆல்சோ ஏ குட் ஆப்ஷன் சொல்லுவேன். இந்த வெளிநாட்டுக்கு யாரோ ஒரு அங்கே படிக்கிற பையன், அவனே 3rd இயரோ 4th இயரோ இல்லை 1st இயரோ அங்கே படிக்கிற பையனை வீடியோவை பார்த்து அனுப்புது, இல்லை யாராவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்க அவங்களோட பேச்சை கேட்டுட்டு நான் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையும் உங்களோட சில்ட்ரனோட வாழ்க்கையும் நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. பட் வெறும் 40,000 ரூபா 50,000 ரூபா தான் சம்பளம் வருமா சார், நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய பேரை கேட்டு பாருங்கள், இதோட உண்மை தெரியும். அதாவது மினிமம் இன்னைக்கு வந்து ஒரு டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 12 hours ஒர்க் பண்ணுறாங்க. 12 ஹவர்ஸில் ½ an hour கூட ரெஸ்ட் கிடைக்கிறது இல்லை. எமர்ஜென்சியில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸோட மென்டல் ஹெல்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராகவே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அவங்க அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் பண்ணி ஸ்பெஷலைசேஷன் பண்ணி லைஃப்பில் அவங்க ரியலாகவே ஏர்ன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 40 இயர்ஸில் தான் ஏர்ன் பண்ணுறாங்க. சார் நீங்கள் இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க சார், என் பையனை யூகேக்கு அனுப்புகிறேன் இல்லை யூஎஸ்க்கு அனுப்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ ஈஸி இல்லை. யூகேக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா PLAB 1 PLAB 2 2 எக்ஸாம் எழுதணும். PLAB 1 இந்தியாவில் எழுதலாம், PLAB 2 பார்த்தீங்கன்னா அங்கே போய் தான் எக்ஸாமே எழுதணும். யூஎஸ்க்கு அனுப்பணும்னா USMLE அனுப்பணும், அங்கே சிஸ்டமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. நம்ம ஊர் மாதிரி அதாவது எம்பிபிஎஸ்ன்னு கிடையாது. அங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அண்டர் கிராஜுவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸே வந்து 10 to 12 இயர்ஸ் ஆகும். ஓகே, அதாவது வந்து மாஸ்டர்ஸோட தான் முடிச்சு தான் வெளியில் வரணும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அந்த ப்ராசஸே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. அதுக்கு நீங்கள் ரெடின்னா இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் சாய்ஸ். யூகே யூஎஸ்னா இந்த மாதிரி சென்டிங் இட் டு ரஷ்யா, ஃபிலிப்பைன்ஸு, ஜார்ஜியா, இந்த மாதிரி கண்ட்ரிக்கெலாம் எந்த அளவுக்கு அது உங்கள் சில்ட்ரனோட ட்ரீமையோ ஆர் உங்களோட ட்ரீமையோ உண்மையாலுமே ஃபுல்ஃபில் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 18% ஆஃப் பீப்புளுக்கு தான் ஃபுல்ஃபில் பண்ணும். மற்ற 82% ஆஃப் பீப்புளுக்கு
இது வந்து தோல்வியாக தான் அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக்சுவலாக என்னோட பையனை மெடிக்கல் ரிலேட்டடாக படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி நிறையா சாய்ஸ் இருக்குது. பயோ ரிலேட்டடாக படிக்க வைக்கலாம். பயோடெக்காக இருக்கட்டும், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸாக இருக்கட்டும், பயோ மெடிக்கலாக இருக்கட்டும், இதெல்லாம் படிச்சுட்டு ரிசர்ச்சில் போக சொல்லுங்கள், பிஹெச்டி பண்ண சொல்லுங்கள். இதில் நீங்கள் இந்த 1 கோடி ரூபா செலவு பண்ணீங்கன்னாலும் இட் இஸ் ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக rather than spending 1 crore on சேலைக்கணும் ஒரு ப்ரைவேட் காலேஜில் 1.5 crores செலவு பண்ணுறது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா இது வந்து மணி வந்து வேஸ்ட் ஆஃப் மணின்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் யூடியூபோட அல்காரிதம் உங்களை வந்து புது வீடியோ நான் போட்டோன்னே உங்களை ரீச் ஆகும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச 11th ஸ்டாண்டர்டோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு நீட் படிக்கிறாங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து கோச்சிங்லாம் ஆரம்பிச்சிருச்சு. கோட்டா மாதிரி சில லைக்கணும் ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்செங்கோடு, நாமக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th அப்புறம் 11th 12th நீட் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா ஸ்கூலே போகிறதில்ல. சிபிஎஸ்சி நிறைய வார்னிங்லாம் கொடுத்துட்டாங்க. பட் நடக்க வேண்டிய பிஸ்னஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அவங்க வந்து மார்னிங் 7 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் படிப்பாங்களாம். எப்படி படிப்பாங்கன்னா செவுத்தை பார்த்துட்டுலாம் படிப்பாங்களாம். எந்த மாதிரி மென்டல் ஹெல்த் இருக்குன்னு ஒரு 2 வருஷம் எதுவுமே யோசிக்காமல் வெறும் புக்குன்னு புக்கோட கையில் அலைஞ்சானா அவனோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, எம்பிபிஎஸ் படித்தாலும் அந்த 5 வருஷம் டெஃபினட்டாக இட் இஸ் கோயிங் டு பி ஒரு ரிகரஸ் ஒரு ஸ்டடீஸ் இருக்க தான் போகுது. இது எல்லாத்துக்கும் உங்கள் சில்ட்ரன் ரெடியா அப்படின்னு ஒரு நல்ல டிஸ்கஷன் உங்கள் சில்ட்ரனோட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள எம்பிபிஎஸ் போடுறது ஒரு நல்ல விதமாக அமையும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை பை.